எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு? அந்த தோளுக்கு இந்த தோளுக்கு வித்தியாசம் தெரியல. ஓங்கி ஓங்கி அடிக்கலாம் வர்ற ஒரு தடவை கூட அழக சொல்றது கூட மாட்டேங்கிறான். பொட்டியா இருப்பாங்க. ஆமா 3 மாசத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனீங்க. வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆளுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? கூட்டிட்டு வரலையா? வீட்டு வேலைக்கு ஆள் வந்து எங்கிட்ட சொன்னேன். நான் என்ன பண்ணா நானும் தொலை பார்த்தேன், கிடைக்கல. நெட்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். அதான் டெல்லியில நம்ம அமிதாப் பச்சன் இருக்காருல்ல, அமிதாப் பச்சன் நடிகர் சூப்பர் ஸ்டார், அவங்க புள்ள ஐஸ்வர்யா ராய் இருக்குல்ல, அந்த புள்ளைக்கு இளைய பிள்ளை. அதாவது ஐஸ்வர்யா ராய் அவன், இவ ஐஸ்வர்யா நாய் ராய் ராய். அழகை பத்தி நீ மட்டும் பேசணும். பக்கத்து வீட்டுக்காரர் வர சொல்ல அப்புறம் சரி பிள்ளை வீட்டு வேலையை ஆர்டர் பண்ணல, நேரா பிளைட்ல வந்தா லேட் ஆகும்னு, அதை விட்டுட்டு ரயில்ல வந்தா அதை விட லேட் ஆகும்னு அங்கிருந்து மாட்டு வண்டி பூட்டி கொண்டாந்து சேலத்துல இறக்கி, சேலத்துல இருந்து பொடியடைய கூட்டி சித்திர கோயில் இறக்கி, சித்திர கோயில் நேரா 6 கிலோமீட்டர் பாடை கட்டி தூக்கி வந்து முறையில் நிறுத்தி ஆடை கட்டி தூக்கி வந்து போனோமா. அதனால போய் கிட்ட பேசி வீட்டு வேலைக்கு அருமையான ஆளு. நல்ல வேலை செய்வாளா? என்ன வேலையா? அப்புறம் சொல்ல போய் பாருடா. போய் பாரு. ஏடி நாரமுண்ட தேவிடியா முண்ட, ஏடி பூஜாரி ஓத்த காலு முண்ட, தேங்காய்க்கு போனவள போண்டாவுக்கு போனவள, ஏடி இப்படி ஓடுன்னு கத்துற? மருமு வந்து உனக்கு தெரியாது. ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தா மருமு எதுக்கு ஓகேன்னு கூட. அப்படியே பாத்தி அப்ப நல்ல புத்தி இருக்குடா. பொம்பளை கூட்ட டீ கடைக்காரன் அவனுக்கு போய் தேய்ச்சிட்டு வா. ஏங்க ஏதாவது பால் தேவைப்படுதோ? ஏதோ ஒரு பொம்பளை வீட்டு வேலை கூட்டிட்டு இருக்கிற பொண்ணு இருக்கிற அவளை போய் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிற மஞ்ச காமாலச்ச கூதி யார பார்த்துட்டு போனாங்கிற அழகு என்ன, அந்தஸ்து என்ன, பண்டம் என்ன, பாத்திரம் என்ன? மான கட்டவள, ஈர கட்டவள, சூடு கட்டவள, சொர்ண கட்டவள, நக்கித்தன, நாராயண பத்த, தெல்லவாரி பத்தத, தேவடியா பத்தத, இல்ல பொம்பளையா, இல்ல பாண்டு கட்டு தேவடியா, ஈன கட்டு தேவடியா, அழிஞ்சு போன முண்டை, இல்ல பிச்சைக்காரி, இல்ல பொம்பளையா? அத பாரு, முகரை பாரு, மூஞ்ச பாரு, வாய பாரு. பொம்பளையா இல்லையான்னு விரல விட்டா பார்த்து அவரை கேட்டுப்பாரு. டங்கு டங்கு மாதிரி டவுனு கேட்பாரு.
யார்கிட்ட அதிகமா பேசுனேன் வீதியில நிக்க வச்சு கூதியில மண்ணு போட்டு இவனுக்கு மட்டும் தான் போட தெரியும், எனக்கெல்லாம் போட தெரியாது. போடுறி பாக்கலாம். யாரடி போடுவ போடு இல்ல இவன் உத்தம மத்தனி ஊருக்குள்ள போனால இவனுக்கு வீட்டுக்கு ஒரு கிண்ணி ஆளாத்தி எடுத்துச்சான். இவன் கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா அங்க இருக்கிற பொண்ணு யாரும் பொச்ச திறந்து காட்டு மடையாறு காட்டுக்கு மச்சமட்ட போனாளா யாரையும் இந்த அதுக்கு முண்டை மடையாறு காட்டுக்கு மச்சமட்ட போனாளா அங்க போய் பார்த்தா மறந்தா அப்படி கிடந்தாளா திறந்தா அப்படி கிடந்துச்சான். ஏண்டி தோழி நிச்சா எருமையை ஓத்திச்சு கோழி இவன் சேலத்து தேடி சுத்திப்பா ஒட்டிக்கார பொச்சு ஊத்தி நக்க பண்ணா. ஒட்டிக்காரவா நம்மளால ஆகாது, எரிச்சல் எடுத்துக்கோ. நல்ல வேலை செய்வார். இருந்த குருவிக்கு தான் சோத்த போடானே, இருந்த குருவிக்கு தான் சோத்த போடானே, அது கொண்டையா ஆட்டிக்கிட்டு கொண்டான். இவன் சேலத்துக்கும் செவ்வாப்பேட்டைக்கும் சின்ன நடக்காரி, இவன் சேலத்துக்கும் செவ்வாப்பேட்டைக்கும் சின்ன நடக்காரி. இந்த தேவடிய மகார் இல்லாத பிள்ளை பார்த்தாலும் மகார் அது ஒரு நாய் சங்கிலி போட்டு கட்டு. கார்த்திகை மாசத்து கூம்பே, கார்த்திகை மாசத்து கூம்பே, காலையில இவங்க 3 பேர்த்த முடிஞ்சிட்டு ஊம்ப ஓடி. இவன் கொடுமை கொழுந்தனார் வீட்டுக்கு போனாளா? தேவடிய கொழுந்தனார் வீட்டுக்கு போனா அங்க 2 கொடுமை கலகலக்கிறது கத்தாலே இவன் கழுத்துல இருக்கிறது பித்தா. சீப்பட்டு சின்னப்பட்டு லோனாய் பட்டு நான் ஏன் ஒரு தடவை அடியே இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன்னோட பேர் தான் என்ன? உன்னோட பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? நாங்க அக்கா தங்கச்சிக்கு 3 பேர். யார் யாரு? நாங்க 3 பேர் யார் யார் தெரியுமா? பெரிய அக்கா பேரு மண்டை, இளைய அக்கா பேரு கொண்டை, என் பேரு உண்டை. ஐயா அதான் அத பாருங்க, அதுவும் பேரு அடி இல்லடி. பெரிய அக்கா பேரு மண்டை, இளைய அக்கா பேரு கொண்டை, என் பேரு நாசமா போடுவதா செத்தா பொழப்பியாளா? செத்தா படிக்க முடியாது. அது இல்ல பெரிய அக்கா பேரு மண்டை, இளைய அக்கா பேரு கொண்டை, என் பேரு எனக்கு பேரே வைக்கல. ஐயோ என் பேரு அக்கா பேரு தங்கச்சி பேர் சொல்லாது, உன் பேரை மட்டும் சொல்லு. என் பேரு சுனிதா. சுனிதா நான் யார்? சரி 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 ஆமா நாம் இருவரும் ஒத்து போய் வரலாம். சீராக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீக சபை தேவலோகத்தில் கூடினால் இந்த பூலோகத்தில் கூடியபடியா நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? மாட்டியாம்பட்டி. மாட்டியாம்பட்டி ஸ்தலம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. இன்று எதற்காக நாடகம் அரங்கேற்றோம்? ஸ்ரீரங்கம் சமயபுரம் சென்று வந்து இன்று நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்தார். ஸ்ரீ ரங்கநாதருடைய கூத்து இது. ஆமா, ஸ்ரீரங்கத்து கூத்து. அப்படி இருந்தாலும் இன்னும் நாடகம் விட்ட நல்ல உள்ளங்களும் நமக்காக நன்கொடை தந்தாரே. இன்னும் சேலம் செவ்வாப்பேட்டையை சேர்ந்த அருமையான நல்ல உள்ளம் படதாக்கார பொன்னுசாமி அப்பா அவர்களும், இன்னும் அருமையான குழந்தை செல்வம் பாப்பா அவர்களும், நமக்காக இன்னும் பழனிசாமி அண்ணர் அவர்களும் நன்கொடை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களும், நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து கலா ரசிக பொதுமக்களும், அவர் குடும்பமாகப்பட்டது காத்து கருப்பு பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்களுக்கு எதிர்கணி இல்லாமல் என்றும் மேலோங்கி வளர வேண்டுமென எல்லாம் வல்ல மேல்மலுவத்தூர் ஆதிபராசக்தியை பிரார்த்திக்கிறேன். ராமும் அர்ப்பணம். அடையே இன்னும் அது மட்டுமல்ல, வேற இன்று நமக்காக வருகை தந்துள்ள இன்னும் செல்வம் கிராமிய தெருக்கூத்து. எப்படி? செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் அருமையான நல்ல உள்ளம் செல்வம் ஐயா அவர்கள் இன்று நமக்காக வருகை தந்துள்ளார். எப்படி என்றால் எத்தனையோ யூடியூப்காரர் பார்க்கலாம், எல்லாம் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறவங்க ஸ்டாண்ட்ல வீடியோ எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கும், அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. விடிய முற்பொழுதும் தன் கை 2 கரங்களால செல்களை ஏந்தி கொண்டு விடிய முற்பொழுதும் அந்த தெருக்கூத்தை முழுமையாக எடுத்து உலகமெல்லாம் பரப்பக்கூடிய அருமையான நல்ல உள்ளம் செல்வம் ஐயா அவர்கள் இன்று விடிய விடிய கையில புடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு எரியாது என்னது? கை செல்லு. அருமையான நல்ல உள்ளம் செல்வம் ஐயா அவர்கள்
எல்லாத்தையும் உலகமெங்கும் பரப்புவதற்காக இப்ப இந்த ஊர்ல நம்ம கூத்தாடனா மாட்டியாம்பட்டிக்காரங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஊர் நாடகத்தை இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய யூடியூப் சேனலை சேர்ந்த செல்வமையா அவர் குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் போகின்ற இடம் வருகின்ற இடம் எந்த கஷ்டமும் இல்லாமல் சீரும் சிறப்பும் செல்வாக்காக வளர வேண்டும் என ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வேண்டுகிறேன் ராமு. இன்று வைத்துள்ள நாடகமோ சங்கரு ஒரு குடும்ப சரித்திரம்.